வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி லேட்ரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கு டேட்டு பேசண்ட் ஆகிருந்தது. ஸோ அந்த வகையில் நம்ம ப்ராஸ்பெக்டஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கேண்டிடேட்ஸ் ஷுட் ஹேவ் பாஸ்ட் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஹையர் செகண்டரி கோர்ஸ் conducted by Tamil Nadu State Board or any other equivalent board in the following group of subjects with minimum eligibility marks. அதில் வந்து candidates should have passed diploma in pharmacy course. ஸோ ஹையர் செகண்டரி கோர்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால்தான் பிஃபார்ம் லேட்ரல் என்ட்ரிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிஸ் இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஷுட் ஹேவ் அக்ரிகேட் ஆஃப் 40% ஆஃப் மார்க்ஸ் இன் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் டிப்ளமா இன் ஃபார்மசி எக்ஸாமினேஷன் வித் எ பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ். ஹையர் செகண்டரி கோர்ஸில் பாஸ் பண்ணிவிட்டு 40% ஆஃப் மார்க் டிஃபார்மில் எடுத்துருக்கணும் மினிமம். பாஸ் மார்க் அப்படி இல்லைன்னா பாஸ் மார்க் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இன் போத் தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ் வித் நாட் லெஸ் தென் 40% அக்ரிகேட் மார்க்ஸ் இன் த above subjects in the qualifying higher secondary course examination academic stream with a pass in டிஃபார்ம் கோர்ஸ். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை பாட்னி அண்ட் சுவாலஜி, அப்படி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி, பாட்னி, சுவாலஜி ஆர் பயாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். லெஸ் தென் 40% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ். 40% மார்க் கம்மியாக எடுக்கக்கூடாது, அதுக்கு மேலே எடுத்துருக்கணும். அதோட சேர்த்து ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்லேயும் கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்து ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹவ் அப்டைன்டு பாஸ் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் both in theory and practicals with a minimum of 35% of marks in the above subjects with a pass in DPharm course. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு எப்படின்னா 5% ஆஃப் மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 35% மார்க் இருந்தால் போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி, பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் சுவாலஜி ஆர் மேத்தமெட்டிக்ஸ், தியரி அண்ட் ப்ராக்டிகல்ஸ் இன்க்ளூடிங் DPharm. அடுத்து candidates who have passed diploma in pharmacy should have completed 500 or 750 hours of practical training on or before 31st July 2024 and should have obtained the provisional certificate for having passed the diploma இன் ஃபார்மசி எக்ஸாமினேஷன். அதாவது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும் இல்லையா ஹாஸ்பிட்டல்ஸில், 500 ஆர் 750 ஹவர்ஸ் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அதுபோக டிப்ளமா இன் ஃபார்மர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். 31/7/2024க்கு முன்னாடி ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அதாவது என்னென்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் க்ரைட்டீரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கலாம். அப்கமிங் செஷனில் டிஃபார்ம்லேருந்து பிஃபார்ம் கோர்ஸுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.